தமிழகத்தின் மக்கள் தொகை ஏறக்குறைய 8 கோடி பேர் 2011 கணக்கெடுப்பின்படி. ஆனால் 5.6 கோடி பேருக்கு 3 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இது எந்த புள்ளி விவரம்? எதை எடுத்து இவர் சொல்லுகிறார்? நாங்களும் திருப்பி 2 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன புள்ளி விவரங்கள் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இது மாதிரி இல்லை. ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிட வேண்டியது. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி பேர் என்று வைத்துக் கொண்டால் அதில் 5.6 கோடி பேருக்கு கடன் வழங்குவதாக கூறியதும், கோவையில் 35 லட்சம் பேர் வசிக்கும் போது அதில் 20 லட்சம் முத்ரா கடன் வழங்கியதாகவும் கூறுவதை எப்படி ஏற்க முடியும்? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொத்த குடும்பங்கள் எண்ணிக்கை 30 கோடி குடும்பங்கள். 2022 நிலவரப்படி 30 கோடி குடும்பம் 32 கோடி குடும்பமாக தமிழகத்தின் குடும்பங்களின் எண்ணிக்கை 19 கோடி. ஒரு குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருப்பார்கள். ஆனால் 2011 மக்கள் தொகை கணக்கின்படி கோவையில் 41.13 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். இதில் 20 லட்சம் பேருக்கு முத்ரா கடன் வழங்கியிருப்பதாக கூறுவது, அதே போல நாடு முழுவதும் 31 கோடி குடும்பங்களுக்கு இருக்கின்ற நிலையில் 49.5 கோடி முத்ரா கடன் வழங்கியிருப்பதாக கூறியது ஜமக்காலத்தில் கட்டிய வடிகட்டிய பொய்யாகும். இந்த உண்மைக்கு புறம்பான செய்திக்கு மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் உண்மையான புள்ளி விவரங்களை அளிக்க வேண்டும். இதை நீங்க அறிக்கையாவும் நாங்க கொடுத்திருக்கோம்.